ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டை நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களா? அல்லது போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி இருக்குமா? வீட்டை ஒழுங்கா ஒட்டடிச்சு, மாப் போட்டு பெருக்குவீங்களா? அல்லது மூட் வந்தா தான் இதெல்லாம் செய்வீங்களா? முக்கியமா உங்க கிச்சன் எப்படி இருக்கும்? சமைச்ச உடனே எல்லா பாத்திரத்தையும் கழுவி தொடச்சி, அத வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவீங்களா? அல்லது எப்பவும் சிங்க்ல அழுக்கு பாத்திரம் நிரம்பி கிடக்குமா? அப்புறம், ஐயோ! நீங்க பதில யோசிக்கிறதுக்குள்ள நான் பாட்டுக்கு கேள்விகள அடுக்கிட்டே போறேன். சரி, நிதானமா யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சிய பாருங்க. ஐயோ, வயிறு வலிக்கு தாங்க முடியல. ஐயோ, வலி பின்னுது. அம்மா வேணா எழுப்புவோமா? அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்காங்களே. இப்போ டைம் என்ன இருக்கும்? விடிஞ்சிருக்குமா? ஆனால் இருட்டா இருக்க. அப்பா வயிறு வலிக்கே. மொபைலில் டைம் பார்க்குறேன். மணி 3. விடிகிற வரைக்கும் தாங்க முடியாது. வலிக்குது. அம்மா 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 ம் அம்மா ம் ம் அம்மா அம்மா என்ன ராஜி? அம்மா வயிறு வலிக்குதுமா. எதுக்கு வலிக்குது? நேற்று நீ ஒன்றும் வித்தியாசமாக சாப்பிடலையே. ரொம்ப வலிக்குதுமா. புரட்டி புரட்டி வலிக்கு. அம்மா நான் டாய்லெட்டுக்கு போகிறேன். பார்த்து மெதுவாக போடா. ஓடாத. ஐயோ, வலியெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போறியே. அடிக்கடி இவன் அப்படி கஷ்டப்படுறானே, ஏன் இப்படி ஆகுது? பத்மா, என் பையனுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை வயிற்றுப்போக்கு வந்துடுது. நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டேன். அவங்க கொடுக்குற மாத்திரைக்கு உடனே சுகமாயிருது. ஆனால் மறுபடியும் இந்த பிரச்சனை அவனுக்கு வந்துடுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. நீ ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்க, உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியா அமுதா? இல்லை பத்மா, நீ என்ன சொல்லணும்னாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அமுதா, நான் உங்கள் வீட்டுக்கு 2-3 தடவை வந்திருக்கேன். நீ உன் வீட்டை சுத்தமாகவே வைக்கல. அதுவும் கிச்சன் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. டாக்டர்கள் நோய்க்கு தான் மருந்து கொடுப்பாங்க. நோய் வராமல் பாதுகாப்பாக நம்மையும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் வச்சுக்கிறது நம்முடைய கடமை இல்லையா? ஆமாம், ஆனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வியா அமுதா? சரி. சமையல் முடிஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ் இருக்கிற இடம், பாத்திரங்கள் எல்லாத்தையும் நீ சுத்தப்படுத்துவியா? சுத்தப்படுத்துவேன், ஆனால் உடனே செய்ய மாட்டேன். கேஸ் ஸ்டவ்வை எத்தனை நாளுக்கு ஒரு தடவை நல்லா சோப் போட்டு கழுவுவ? எப்போவாவது எனக்கு டைம் இருக்கும்போது, மூடு இருக்கும்போது, அல்லது பால் குழம்பு ஏதாவது கொட்டிருச்சுன்னா க்ளீன் பண்ணுவேன். உன் கையை துடைக்க ஒரு சின்ன கை துண்டு வச்சிருக்கியா? இல்லை. ஃப்ரிட்ஜை எத்தனை நாளுக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவ? அதுவும் எப்போவாவது தான். ஃப்ரிட்ஜுக்குள்ள பச்சை காய்கறி பழங்களை தனியாகவும் சமைச்ச உணவை தனியாகவும் வைப்பியா? இல்லை. சரி, சமைச்ச ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச உணவை எத்தனை நாள் வரைக்கும் சாப்பிடுவீங்க? நாள் கணக்கெல்லாம் கிடையாது, அது காலியாகிற வரைக்கும் சாப்பிடுவோம். காய் பழம் கழுவ, பாத்திரங்கள் கத்தி அருவாமனை இதெல்லாம் கழுவ சுத்தமான தண்ணியை உபயோகப்படுத்துவியா? குடிக்கிறதுக்கு தான் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிப்போம். மற்றபடி பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் சாதாரண தண்ணியை தான் யூஸ் பண்ணுவேன். அமுதா, உன் பையனுக்கு அடிக்கடி வயிறு அப்செட் ஆகிறதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன காரணம் பத்மா? அமுதா, நீ சமைக்கிறதுக்கு முன்னால உன் கையை நல்லா சோப் போட்டு கழுவணும். அப்புறம் மட்டன், சிக்கன், மீன் இப்படி நான்வெஜ் ஐட்டங்களை வெட்டினதுக்கு அப்புறம் கத்தியை நல்லா சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் தான் காய் வெட்ட பயன்படுத்தணும். உன் கையையும் சோப் போட்டு கழுவணும். ஏன்னா அதில் உள்ள இரத்தக்கரை காயில் பட்டா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி, ஜெர்ம்ஸ் உருவாகிடும். ஓ, அப்படியா? அதுக்கப்புறம் சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் எப்பவுமே பக்கத்தில் வைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வைக்கணும். அப்புறம் தினமும் சமைச்சு முடிச்ச உடனே கேஸ் ஸ்டவ்வை நல்லா துடைக்கணும். சமையல் மேடையும் நல்லா சோப் போட்டு கழுவணும். வீட்டில் சோப்பு இல்லாட்டி என்ன பண்ணலாம்? ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் கொதிக்கிற வெந்நியை ஊற்றிட்டு அதில் துணியை முக்கி அது கை தொடுற சூட்டுக்கு வந்த உடனே அதை பிழிஞ்சு எல்லாத்தையும் துடைக்கணும். சில வேளைக்கு வினிகரை உபயோகிக்கலாம். அல்லது ரொம்ப ஈஸி என்னன்னா, எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அந்த சாரை வச்சு எல்லாத்தையும் துடைக்கலாம். எலுமிச்சம்பழம் எங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கும். அப்போ அதை வச்சு சுத்தப்படுத்து. எப்பவுமே அடுப்பங்கரையில் 2 விதமான துணி வச்சிருக்கணும். ஒன்று உன் கையை துடைக்கிற துணி, இன்னொன்று கத்தி, வெட்டுற இடம், சமையல் மேடை எல்லாத்தையும் துடைக்கிற துணி. 2 துணியையும் தினமும் நல்லா துவைச்சு வெயிலில் காய போடணும். காலையில் இந்த 2 துணியையும் எடுத்து பயன்படுத்தணும். வேலை முடிஞ்ச உடனே இந்த 2 துணியையும் துவைச்சு போடணும், அப்படி தானே? ஆமாம், தினமும் இதையும் ஒரு வேலை மாதிரி செய்யணும். அமுதா,
நான் இதுவரைக்கும் நான் சொன்னது உனக்கு ஞாபகத்தில் இருக்குதா? எதை எதை எப்பெல்லாம் கழுவணும் சொல்லு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னால் கைகளை கழுவணும். அப்புறம் அசைவ உணவும் சைவ உணவும் தயாரிக்கிறதுக்கு இடையிலையும் கைகளை கழுவணும். அதே மாதிரி கத்தி, பாத்திரங்கள், வெட்டுற பலகை எல்லாத்தையும் கழுவணும். அப்புறம் சமையலை முடித்த உடனே மறுபடியும் எல்லாத்தையும் சோப்பு அல்லது வினிகர் அல்லது எலுமிச்சப்பழ சாறு போட்டு துணியை வச்சு துடைக்கணும். கடைசியாக கை துடைக்கிற துணி, மற்ற விஷயங்களை துடைக்கிற துணி, இந்த ரெண்டையும் நல்லா சோப்பு போட்டு அலசி வெயிலில் காய வச்சு அடுத்த நாள் உபயோகப்படுத்தணும். குட், நல்ல ஞாபகம் வச்சிருக்க. சரி பத்மா, நம்ம வீட்டு தண்ணி சுத்தமாக இல்லாட்டி என்ன பண்ணலாம்? தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்படின்னா அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் செத்துரும். அப்புறம் நமக்கு வேண்டிய அளவு தண்ணியை சின்ன சின்ன பாத்திரங்களில் எடுத்து காய்கறி, மட்டன், சிக்கன், மீன் கழுவ, கத்தி பாத்திரங்கள் கழுவ, நம்ம கையை கழுவ, துடைக்கிற துணியை முக்க உபயோகப்படுத்தணும். இன்னொரு வழியும் இருக்குது. ஒரு பக்கெட் தண்ணியில் 1/4 கப் ப்ளீச்சிங் பவுடரை போட்டால் கிருமிகள் செத்துரும். இந்த தண்ணியை வீடு துடைக்க பயன்படுத்தலாம். வேற எந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் பத்மா? நம்ம சமைச்ச உணவை பாதுகாப்பாக வைக்கணும். சமைச்ச உணவை 2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றணும். 2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட முடியாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லாட்டி அந்த உணவை தூரத்தான் போடணும். அப்புறம் ஃப்ரிட்ஜிலையும் சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் தனித்தனியாக வைக்கணும். இறைச்சியை எப்போவுமே சூடாக சாப்பிடணும். அது ஆறி போயிட்டுதுன்னா அதில் கிருமிகள் வேகமாக வளர்ந்துரும். அப்புறம் அது வயிற்று பிரச்சனையில் வந்து முடியும். அதனால தான் என் பையனுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் காரணம். அப்புறம் பால், சீஸ், தயிர், மோர் இதெல்லாம் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சாதத்தை ஹை ரிஸ்க் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதாவது சாதத்தை சமைச்ச பிறகு அது காற்றுப்பட்டு ஆறி போச்சுதுன்னா அது கிருமிகளால் நிரம்பியிருக்கும். அதை வயிறு அப்செட் ஆயிரும். ஹோட்டலில் வாங்குகிற சாப்பாட்டையும் அது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். மீதமான உடனே தூர போட்டுடணும். அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது. ஏ அப்பா, சாப்பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? சமைக்கிறதுக்கு முன்னாலையும் சமைச்ச பிறகும் உணவை மூடி வைக்கணும். இல்லாட்டி ஈ அதை மொய்க்கும். ஈ நிறைய கிருமிகளை கொண்டு வரும். அதனால் உணவில் ஈ உட்காராமல் பாதுகாக்கணும். இனிமே நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் பத்மா. அப்புறம் அமுதா, நமக்கு காய்ச்சலோ சளியோ தும்மலோ இருமலோ இருந்தால் சமைக்கக்கூடாது. முக்கியமாக நமக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி இருந்தால் சமையலறை பக்கமே வரக்கூடாது. இந்த கிருமிகள் எல்லாம் சீக்கிரமாக உணவில் பரவி இந்த உணவை சாப்பிட்றவங்களையும் நோயில் படுக்க வச்சிரும். சாப்பாடு பக்கத்தில் தும்மவோ இருமவோ கூடாது. மூக்கில் கையை வச்சுட்டு உணவில் கையை வைக்கக்கூடாது. டாய்லெட் போனால் கையை சோப்பு வச்சு கழுவுனதுக்கப்புறம் தான் சமையல் அறைக்குள்ளே வரணும். நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கவனமாக கடைபிடிப்பேன். அப்படி நீ கவனமாக கடைபிடிச்சனா உன் பையன் ராஜுவுக்கு வயிற்று வலியே வராது, ஆரோக்கியமாக வளருவான். ரொம்ப தேங்க்ஸ் பத்மா. நான் கிளம்புறேன். பாய். வணக்கம் தோழிகளே. கதையை பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு சமையலறை எப்படி இருக்குது? சுத்தமாக வச்சுருக்கிறீங்களா? சுத்தமான சமையலறை உணவு மூலம் பரவும் நோய்களை தடுக்குது. சமையலறை சுத்தமாக இருந்தால் சமைக்கிற நமக்கும் மனம் ரம்யமாக இருக்கும். மன அழுத்தம் குறையும். ரொம்ப நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல டேஸ்டியாக உணவை சமைப்போம். அப்புறம் ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்தையும் உடனுக்குடனே தொடச்சி சுத்தமாக வைக்கிறதுனால இந்த உபகரணங்களும் ரிப்பேர் ஆகாமல் பல வருஷங்கள் சரியாக செயல்படும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் நானே சொன்னால் எப்படி? கலந்துரையாடலை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ஹைமா ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஹைமா. வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? சமையலறை சுகாதாரம். இதை இப்போ பெரிய விஷயமாக நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வருது. பற்றி சொல்லுங்களேன் இதை பற்றி. ஆமாக்கா, நம்முடைய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் பெண்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த வாரமும் இந்த டாபிக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, கண்டிப்பாக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஹெட்டிங். சமையலறை சுகாதாரம். பெண்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சமைக்கிறாங்க, டேஸ்டியாக சமைக்கிறாங்க, அதுவும் யூடியூப்பை பார்த்து. ஆனால் அந்த சுகாதாரத்திற்கு எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.
ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுகாதாரமாக இல்லாதனால இந்த கதையில் பார்த்தது போல் பிள்ளைகளுக்கு பலவிதமான டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டை நம்ம வந்து பெரிய பெரிய மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபண்ட் வராமல் நம்ம பாதுகாத்துக்கிடுவோம். எப்படி வர விடுவோமா வீட்டுக்குள்ளே? எங்கேயோ ரோட்டில் போச்சுன்னா வீட்டில் கூப்பிட்டு வச்சு வா உள்ளன்னு கூப்பிடவே மாட்டோம். பயந்து உள்ளே போயிடுவோம், பூட்டிக்கிடுவோம். சரி, அவ்வளோ பெரிய அனிமலுக்கு நம்ம போக வேண்டாம். பாம்பு நம்மளுக்கு எய்த்தாப்லேயே ஒரு வேளை காடாக இருக்குதுன்னா அது வராமல் நம்ம வந்து சேஃப்டியாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி மிருகங்களுக்கு பயப்படுறோம். அது நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ஆபத்து நம்ம நினைக்கிறோம். அதே சமயம் நம்முடைய கிச்சன் நீட்டாக இல்லைன்னா சில இன்செக்ட்ஸ் வருது, அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. 3 இன்செக்ட்ஸை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் நிகழ்ச்சியில். முதலாவது ஒரு இன்செக்ட் என்னென்னா எறும்பு. இந்த எறும்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஆனால் அதை நம்ம மைண்ட் பண்ணுறது இல்லை. எறும்பு கடிக்குதுன்னா அந்த பக்கம் ஒரு மருந்து போடுறோம், இந்த பக்கமாக அந்த எறும்பு என்ன செய்யுது வந்துடுது. அது இருக்குதா இல்லையா, கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கிறோமாங்கிறது இல்லை. இந்த எறும்பு நம்ம கிச்சனுக்குள்ளே வராமல் நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். இது வந்து ஒரு கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு சுத்தத்தையும் கொடுக்கும். சுகரை வந்து ஓப்பன் பண்ணி பிள்ளைங்களுக்கு மில்க் கலக்கி கொடுக்குறாங்க, சுகர் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. அவசரத்தில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த சுகர் டப்பா ஃபுல்லாக என்ன செய்திருது, எறும்பு வந்துடுது. நான் இதை வந்து பார்க்கும்போது இந்த எறும்பு நமக்கு நல்லதா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில், பாலில் எறும்பு கிடக்கும், அப்படி ஒயிட் பாலில் அப்படி தெரியும், சும்மா கூடி 1000 எறும்பு சாப்பிட்டா ரொம்ப பலன் அப்படின்வாங்க. ஆனால் ரொம்ப அது வந்து ஒரு சுகாதார கேடு அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நான் வந்து என்ன செய்தேன், அதை பார்த்தேன். அப்போ உங்க அம்மா நினைச்ச மாதிரி நீங்க பலசாலியா இருக்கோம் எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் பார்த்தீங்களா? அது போல தான் அந்த எறும்பு நமக்கு வந்து ஒரு நிறைய வியாதிகளை பரப்புதான். விசேஷமாக கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸை அது வந்து கடத்தி விடுதான். நல்ல எறும்பு கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குறோன்னு சொல்கிறோம், ஆனாலும் அந்த எறும்பு வந்து பாக்டீரியாவை ஈஸியாக அது வந்து பாஸ் பண்ணி அந்த நம்முடைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ்களை போட்டுருதான். ஸோ நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், கிச்சனை சுகாதாரமாக வச்சுருக்கணுங்கிறதுல முக்கியமான விஷயம் நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணணும், கிளாத்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. அதுவும் அந்த சுகாதாரத்தில் அடங்குது. ஸோ நம்பர் 1 ஃபஸ்ட் இன்செக்ட் வந்து எறும்பு. 2வது இன்செக்ட் என்னென்னா மொஸ்கிட்டோ, அதாவது கொசு. பொதுவாக நம்ம நினைப்போம் காக்ரோச்சு, பல்லி அதெல்லாம் கூட பிள்ளைங்களுக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸில் வந்துடும். ஆனால் அது வந்து ரொம்ப விசிபிளாக நமக்கு வந்து ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு இது. பல்லியும் சரி காக்ரோச்சும் சரி, அதை பார்த்தா அலறுவோம், ஓடுவோம், அந்த ஃபுட்டில் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது ஆபத்து, நமக்கு ஆபத்து நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கொசு எப்படி வரும்னா, அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறோம்ல அந்த கிளாத்தை அப்படியே வச்சுருவாங்க, அதை வந்து வாஷ் பண்ணி போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கங்கே ஸ்டாக்னண்ட்டாக நல்ல வாட்டர், அது என்ன நல்ல தண்ணி அங்கங்கே கட்டி கட்டி இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக சிங்கை வந்து க்ளீன் பண்ணி போட மாட்டாங்க. நல்ல தண்ணி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் தான் என்ன செய்யும், அந்த மொஸ்கிட்டோ ப்ரீட் பண்ணுறதுக்கு எக்கு போடும். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் இதுக்காக ரொம்ப வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வீடு வீடாக வந்து எங்கேயாவது நல்ல தண்ணி கட்டி இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. டயர் இருக்கா, சிரட்டை இருக்கா, நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறோம், அது அப்படி போட்டுறது, அதில் நல்ல தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிடுறது இல்லை. இது என்ன பண்ணுது, டெங்கு காய்ச்சலுக்கு அது நம்மளை கொண்டு செல்லுது. ஸோ ஸ்னேக் பைட் எவ்வளோ பாய்சனஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த டெங்கு ஃபீவர் இருக்குது. ஆனால் நம்ம அது மைண்ட் பண்ணுறதில்ல. ஸோ மொஸ்கிட்டோ வராமல் நம்ம பாதுகாக்கிறதுல அந்த கிச்சனில் உள்ள கிளீன்லினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக 3வது ஒன்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்த்தேன், ஆண்ட். 2வது வந்து மொஸ்கிட்டோ. 3வது ஹவுஸ் ஃப்ளை, அது ஈன்னு சொல்லுவோம். இந்த ஈ வந்து எப்படி இருக்கும்னா, நல்ல ஃபுட்லேயும் இருக்கும், கெட்ட ஃபுட்லேயும் போயிருக்கும். கெட்ட ஃபுட் மீன்ஸ் அழுகுனது. ஸோ ஒரு பனானா, ஆப்பிள் அழுகி போய் இருக்குன்னா நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. நம்ம எப்படி அதை எடுத்துக்கிடுவோம்னா, ஏன் பழம் வாங்காதன்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு வாங்கிட்டு வச்சுட்டீங்க, இது அழுகி போயிருக்குது, இது யாரும் சாப்பிடல, அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்ப்போமே ஒழிய அதை நீட் பண்ணி என்ன பண்ணுறது, அதை வேஸ்ட் ஆயிடுச்சு, இனிமேல் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ அதில் போயிட்டு அந்த ஈ உட்காந்துக்கிடுது. அது வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, சில லேடிஸ் அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல்
சரி அழுகுனா பரவாயில்லன்னு சொல்லி பாதியை பிச்சு போட்டுட்டு என்ன செய்திருவாங்க, சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்களுக்கு அதை வந்து ஒரு ஃப்ரூட் சாலடாவோ அது வந்து ஸ்குவாஷாவோ அடித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கெட்ட விஷயம். அந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து ஒரு போலியோ உண்டாக்குறதுக்குரிய காசு அதில் இருக்குதான். அது அவ்வளோ பயங்கரமான அது விஷம் நிறைந்ததான். அப்போது அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து 3 இன்செக்டை பார்த்துருக்கோம். இந்த 3 இன்செக்டும் நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே நம்ம சுகாதாரமாக வைக்காததுனால வரக்கூடாது. அப்படின்னா வேற என்ன காரணமும் இருக்க சான்ஸ் இல்லை. கிச்சன் நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 3 இன்செக்டும் என்ன செய்யாது, வரவே வராது. இந்த 3 இன்செக்டும் வரலைன்னா நம்ம பிள்ளைங்களை ஹெல்த்தியான செய்யலாம், வளர்க்கலாம். சரி, இப்போ வந்து கிச்சனை எவ்வளோ நீட்டாக வைக்கணும் நம்ம பிரயாசப்படுறோமோ அதே போல் நம்ம உள்ளத்தையும் நமக்கு நீட்டாக வைக்கணும். ஸோ நம்ம உள்ள நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்போவுமே மற்ற எல்லாம் நீட்டாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். நம்ம உள்ளத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோம். உள்ளம் நீட்டாக இல்லை, வெளியும் நீட்டாக இல்லை. சிலருக்கு வெளியே நீட்டாக இருக்குது, உள்ளத்தில் நீட்டாக இல்லை. பைபிளில் வந்து ஏசப்பா சொல்கிறாங்க, பரிசேயர்கள் பார்த்தா அவங்க வந்து வெளியே நீட்டாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க, கையை கழுவணும்னு நினைக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள அசுத்தம் நாற்றம் எல்லாம் நிறைந்திருக்குது, ஆனால் வெளியே நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வெளி சுத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளான சுத்தமும் ரொம்ப முக்கியம். வெளி சுத்தம் எவ்வளோ தூரத்துக்கு வியாதியை உண்டு பண்ணுதோ அதே போல் உள்ளான சுற்றமும் நம்மளை சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து வியாதி இல்லாமல் இருக்க முடியும், நோய் இல்லாமல் இருக்க முடியும், பாவ வியாதி இல்லாமல் நம்ம இருக்க முடியும். இதுக்கு வந்து இந்த 3 இன்செக்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். முதலாவது இன்செக்ட் ஆண்ட், அப்படி தானே, எறும்பு. இந்த எறும்பு கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறோம்னா, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது, அந்த எறும்பு வந்து கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வச்சிருவான். ஸோ சேமிப்பு, பெண்களாகிய நாம் கிச்சனை நீட்டாக வைக்கிறதோட சேமிக்கிற குணத்தையும் கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து இனி வரப்போகிற காலங்களுக்காக நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தை சேமித்து வைக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு காட்டணும். அடுத்ததாக மொஸ்கிட்டோ பார்த்தோம். அது வந்து எந்த தண்ணியை யூஸ் பண்ணுது, செலக்ட் பண்ணுது, நல்ல தண்ணியை. இவ்வளோ ரத்தத்தை உரியுது ஆனாலும் நல்ல தண்ணியை செலக்ட் பண்ணுது. ஸோ நல்லவன் கர்த்தரிடத்திலும் தயை பெறுவான் என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிச்சனை நீட் பண்ணுறோமோ அதே போல் பெண்களாகிய நாம் நல்லவர்களாக இருக்கணும். என் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும்பா, நானும் ரொம்ப நீட், தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், சுத்தமாக நீட்டாக நல்லவளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக 3வது என்ன பார்த்தோன்னா ஹவுஸ் ஃப்ளை. அது என்ன பண்ணுது, 2 காரியத்தையும் செய்யுது. 2 அசுத்தத்துலேயும் இருக்குது, நல்ல காரியத்துலேயும் இருக்குது. அப்போது 2 காரியத்தையும் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. நம்ம வந்து சர்ச்சுக்கு போகும்போது நல்லவர்களாகவும் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து பாவிகளாகவும் மாறக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த ஹவுஸ் ஃப்ளை கிட்ட ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு விஷயம் உண்டு, அதோடைய ஸ்பீடு. அதை வந்து அதோடைய விங்ஸை 1 மினிட்ல 1000 டைம்ஸ் அது வந்து அடிச்சிருந்தான். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்குன்னு, அவ்வளோ ஒரு ஸ்பீட். ஸோ பெண்களாகிய நாம் ஸ்பீடாக இருக்கணும். கிச்சனில் எஸ்பெஷலி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலும் சரி, கிச்சனை நீட் பண்ணுறதுனாலும் சரி, சுகாதாரமான காரியங்களை செய்கிறதுனாலும் சரி, கையை கழுவுறதுனாலும் சரி, அந்த சிங்கை நீட்டாக வைக்கிறதுனாலும் சரி, பாத்திரத்தை நீட்டாக க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, வெஜிடபிள்ஸு அந்த காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுனாலும் சரி ஸ்பீடாக இருக்கணும். நிறைய பேர்கிட்ட அந்த ஸ்பீட் இல்லை. அதற்கு தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்குமா. ஸோ பெண்கள் சுறுசுறுப்பானவர்களாக ஈயை போல இருக்க வேண்டும். ஸோ இந்த 3 இன்செக்ட் கிச்சனில் வரல, அந்த 3 இன்செக்ட் கிட்ட இருந்து கெட்ட காரியங்களை பார்த்தோம், நிறைய டிசீஸ் அதை பரப்புதுன்னு பார்த்தோம். அதோடு சேர்ந்து அது மூலமாக நல்ல காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ விசேஷமாக பெண்கள் நம்ம கிச்சனை சுகாதாரமாக வச்சுக்கணும், நம்முடைய இருதயத்தையும் சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அப்பொழுது ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்ம பிள்ளைகளிடத்துல காணலாம். குடும்பமும் ஆரோக்கியமாக கடவுளுக்குள்ளேயும் வாழ்வாங்க. அந்த 3 இன்செக்ட்ஸை வந்து நம்ம வீட்டை விட்டு விரட்டணும், ஆனால் அதோட குணநலங்களை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். சரி, கரெக்டாக சொன்னீங்க. எறும்பு,
கொசு, கொசு, ஈ. ஈ. இந்த மூன்றும் வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம தடுத்தாலும் அதோட குணத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். எறும்புகிட்ட இருந்து சேகரிக்கும் குணத்தையும், அதுக்கப்புறம் ஈ கிட்ட இருந்து, ஈ இல்லை, கொசு கிட்ட இருந்து நல்லவனாக மாற இருக்கணும். அடுத்தது வந்து ஈ கிட்ட இருந்து ஸ்பீட். கொசு வந்து ஒரு சின்ன இன்செக்ட் தான். அது வந்து எப்படி நல்ல தண்ணியை கண்டுபிடிக்குது பாருங்களேன். நம்ம மனுஷன் ஒரு நல்ல தண்ணி இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாமோ டிடிஎஸ் இருக்கு, செக் பண்ணணும், மிஷின் இருக்கு. ஆனா அது ஒரு அற்பமான ஒரு இன்செக்ட். அதை நீங்க ரொம்ப தியானிச்சு பார்த்தா ஒரு பல உண்மைகள் அதுக்கு நமக்கு புரியும். எறும்பை பத்தி சொல்றாரு, அற்பமான ஜந்துவாக இருந்தாலும் அது கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்குதுன்னு சொல்றாரு கர்த்தர். அதே போல் எல்லாமே நீதிமொழிகள் கிட்ட இருந்து, நீதிமொழிகள் புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்படிப்பட்டதான ஒரு குணங்களை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நம்முடைய கிச்சன் கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும். இப்போது ஒரு அருமையான ப்ராவர்ப் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ். அதாவது நம்ம சுத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்ம உள்ளத்தில் வருவார். 2 பெண்கள் இருந்தாங்க. 2 பெண்களும் தேவன் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு வாஞ்சியோட வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாங்க. 2 பேரும் ஒன்று போல் வீட்டை சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ யார் வீட்டுக்கு போவார்? ஒரு பெரிய கேள்விக்குறி தான். முதல் பெண் யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறோம், நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு. அடுத்த வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணமும் அந்த பெண் மனசில் இருந்தது. கர்த்தர் சகலத்தை அறிந்திருக்கிறார், அப்படி தானே? உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அந்த 2வது பெண் வீட்டுக்கு போகிறாங்க. காரணம் என்ன? அவங்க கிட்ட வீடும் சுத்தமாக இருந்துச்சு, உள்ளமும் சுத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த நாளில் 2ஐயும் சுத்தமாக வைத்து ஆரோக்கியமாக வாழ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எங்கள் ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூக்கா. தோழிகளே, சமையலறை சுத்தத்தை பற்றி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துட்டோம். மனசு சுத்தத்தை பற்றி ஹைமா சொன்னாங்க. நானும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசலாம்னு இருக்கிறேன். சுத்தமான மனசுன்னா என்ன? நற்குணங்களோட பரிசுத்தமாக எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் இருக்கிறது தான் சுத்தமான மனசு. சங்கீதக்காரன் சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு கேட்குறான். எபிரேய மொழியில் லெவ் டஹோ அப்படின்னா தூய்மையான வெளிப்படையான இதயம்னு அர்த்தம். கிரேக்க மொழியில் கத்தாரோஸ் அப்படின்னா சுத்தமான தெளிவான கலப்படமற்ற அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும்னா பாவத்தால் கரப்படாத, ஆண்டவருக்கு மறைக்கப்படாத எண்ணங்களை கொண்ட பயபக்தியுள்ள இதயம். இப்படிப்பட்ட இதயம்தான் சுத்தமான இதயம். ஏன் இதயம் சுத்தமானதாக இருக்கணும்? ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் முதல்ல பார்க்குறாரு. 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இதயம் சுத்தமாக இல்லாமல் அழுக்காக கரப்படிஞ்சு இருந்தால் நம்ம வெளியரங்கமாக செய்கிற பக்தி சடங்காச்சாரங்கள், ஈகை, ஜெபம் எல்லாமே மாயை தான், ஏமாற்று தான். இப்படிப்பட்டவங்கள பார்த்து இயேசு மத்தேயு 23:25-28 சொல்கிறத கேளுங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு உள்ளம்தான் முக்கியம். கூர்மையான மனசாட்சி, உன்னதமான நோக்கம், பணிவான உள்ளம், அன்பான இதயம், இதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சரி, இப்போது இருதயத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நாம் சுத்தமில்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதனால் முதல்ல நாம் பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணணும். செஞ்ச பாவங்களுக்காக வருத்தப்படுங்க.
ரெண்டாவது, பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. நான் இந்த பாவம் பண்ணியிருக்கேன்னு குறிப்பிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் அவர்கிட்ட பட்டியலிட்டு சொல்லுங்க. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவ வல்லது. அவர் நம்முடைய பாவங்களை கழுவுன உடனே குற்ற உணர்வு நம்மை விட்டு நீங்கிரும். 3வது, ஆண்டவர்கிட்ட சுத்தமான இருதயத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவர் தான் சிருஷ்டிப்பின் கர்த்தா. அவரால் மட்டும்தான் எதையுமே புதுசாக உருவாக்க முடியும். நம்மால் முடியாது. அவரால் மட்டும்தான் நம்முடைய பழைய அசுத்தமான உள்ளத்தை நீக்கிட்டு புதுசாக சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும். முதல்ல பாவம் நமக்குள்ளே இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டோம். 2வது, பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். 3வது, சுத்தமான இருதயத்தை கேட்டோம். 4வது, எல்லா காவலோடும் நம் இதயத்தை காத்து கொள்ளணும். அப்படின்னா தான் அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், நாவை அடக்குவேன், நல்லவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பேன்னு தீர்மானம் எடுக்கணும். தூய்மையான உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? தாழ்மை, உண்மை, பாசாங்கு இல்லாத அன்பு, சமாதானம், ஆவியின் கனி, இதெல்லாம் இருக்கும். சுத்தமான உள்ளத்துக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? மத்தேயு 5:8 பதில் இருக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரோட நெருக்கமான உறவை வச்சுருப்போம். நித்திய வாழ்வில் அவரை முகமுகமாக தரிசிப்போம். இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? அதனால் தினமும் காலையில் எழும்புன உடனேயும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதுவே உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். சங்கீதம் 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சரி தோழிகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. ஒரு சமையல் அறையை இவ்வளவு தூரம் சுத்தமா ஆரோக்கியமான இடமா வைக்க வேண்டியதா இருக்குதா? மலைப்பா இருக்குது இல்லையா? இந்த மலைப்பை நீங்கிறதுக்குள்ள மனசு சுத்தத்தை பத்தி பேசினாங்க. இது அதை விட கஷ்டமா இருக்கும் போலேன்னு பயந்துட்டேன். ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என் பயத்தை போக்கிடுச்சு. ஆண்டவர்கிட்ட நம்ம சுத்தமான இருதயத்தை கேட்கணும். நம்மால முடியாது, அவரால் மட்டும்தான் நம்முடைய பழைய அசுத்தமான இருதயத்தை நீக்கிட்டு புதுசா சுத்தமான இருதயத்தை கொடுக்க முடியும். ஆமாங்க, நம்மால நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை சுத்தம் பண்ண சொல்லிட்டு அவர் சொல்றபடி கேட்டு நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம். ரொம்ப ஈஸி. நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய்.